மக்களே, வெல்கம் டு எஸ்எல் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியர்ஸ் பிரியாணி பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 100 ml ஆயில், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் பட்டை, 2 பலாவ் இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிதமான சூட்டில் பொன்னிறமாக வதக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? வரும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பிரியாணி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வெல்கம் டு எஸ்எல் விலாக்ஸ். இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் போட போகிறோம். இந்த மிளகாய் தூள் மட்டும்தான் இன்க்ரீடியன்ட்டு, வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மற்றும் புதினாவை சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 30 செகண்ட் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், அதுவும் போட போகிறோம். தக்காளி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். திரும்ப தட்டு போட்டு மூடிட்டு, தட்டு போட்டு மூடனா கொஞ்சம் தீர மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை வேக வைங்க. 1/2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். 1/2 கிளாஸ் ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் சேர்க்க போகிறோம். 1/2 kg சிக்கனுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்டு போட்டு திரும்ப மூடிட்டு ஒரு 5 minutes வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் அளக்குறீங்களோ அதே கப்பில் 2.25 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த பின்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக 10 ml நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி நெய் சேர்த்து குக்கரை மூடிடுங்க. 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினியர்ஸ் பிரியாணி ரெடி. குக்கர் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே 2 விசிலும் முடிஞ்சிடும். அப்படி விசில் வரலாம் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.